உலக பிரகாரமாக அதிக ஞானம் இல்லாத ஒரு நபராக இருக்கலாம், கல்வியில் பெரிய பின்னணி இல்லாத ஒரு நபர் நினைச்சலாம் இருக்கலாம். ஆனால் ஒரு நபர் இந்த கர்த்தருடைய வேதத்தை நன்கு வாசித்து அதை குறித்த தியானங்களை தங்களுடைய மனதில் வைத்திருப்பார்களானால், இந்த வேதத்தையே ஆராய ஆரம்பிப்பார்களானால், அவர்கள் பேதமைகளாய் இருந்தாலும் ஞானிகளாய் மாறி விடுவார்கள். அவங்கள யாரும் ஈஸியாக நினைச்ச முடியாது, உபதேசத்திலிருந்து வழி விலக செய்ய முடியாது. அவர்கள்ட்ட எளிதாக தவறான கருத்துக்களை நினைச்ச முடியாது, திணிக்க முடியாது. தேவனை குறித்தோ தேவனுடைய வார்த்தைகளை குறித்தோ அவர்களுக்கு சந்தேகம் வராது. அவர்கள் எடுக்கும் தீர்மானங்கள் அவர்களுடைய சொந்த அறிவிலையோ அனுபவத்திலோ இல்லாமல் வசனத்தின் ஆதாரத்தில் இருக்கிறதா அப்படின்னு பார்த்து எடுக்கிறதுனால அவர்கள் தவறி போக வாய்ப்பு இல்லை. அதனால தான் வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு இடரல் இல்லைன்னு